பார்க்கறதுக்கே இவ்வளோ பயங்கரமாக டெரராக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு, ஆங்கிலத்தில் ஓக் ஃபர்ன் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். கொடைக்கானலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி இதை நான் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் முறையாக நேரில் பார்க்குறேன். கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தான் அதை உரிக்கணுமா, இல்லைனா கையில் வந்து அரிப்பு வந்துடும், அலர்ஜி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் கவரோட வச்சு பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் கை கால் வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இதை சூப் வச்சு குடிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த தோல் நல்லா சீவிடணும். ஏன்னா தோலில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்கும், அது விஷமாயிடும். மட்டன் சூப் மாதிரியே இருக்குமா, அது பேர் வெஜிடேரியன் ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. ஆன்லைனில் நிறைய பேர் இதை பவுடராகவே சேல்ஸ் பண்ணுறாங்க, அப்படியே வாங்கி நம்ம ரெடிமேடாக சூப் வச்சு குடிக்கிறதுக்காக. அந்த அளவுக்கு இது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த சண்டே ஈவினிங் கையில் தேங்காய் எண்ணெய்லாம் தடவிட்டு இதை பொறுமையாக உரிச்சு சூப் வச்சு பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான், நான் என்ன நாய் பரம்பரையா? ஸோ நீங்கள் இதை ஆல்ரெடி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே நம்ம ரெசிபி வீடியோவே முடவாட்டுக்கால் சூப் தான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க?